அன்புக்குரியவர்களே, ஒரு ஊரில் ஒரு சின்ன குடும்பம் இருந்தது. அப்பா, அம்மா, ஒரு பையன். அம்மா இருந்தவரும் அவனுக்கு அந்த பிடிச்ச ஒரு டிஷ் பிரெட் ஆம்லெட். எல்லாம் சாப்பிடுறீங்களா? சாப்பிடுவோம். அப்போ அதை செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு நாள் அந்த அம்மா வந்து பிரெட் ஆம்லெட்டு செஞ்சு கொடுக்கும்பொழுது அந்த பிரெட் ஆம்லெட் ரொம்ப தீச்சு போயிருக்குது, ரொம்ப கருகி போயிருக்குது. அது வந்து கொடுத்தோடனே அந்த பையன் என்ன பண்ணான், கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. நீ என்ன சொல்லுவீங்க? உங்கள் அம்மா அதிகமாக தீச்சிருந்தாங்க, இதை யாரும் சாப்பிடலாம், மனுஷன் சாப்பிடலாம் சொன்னா கலந்து பட அப்படிதானே? அப்படி பழகணும். ஆனால் அவன் என்ன பண்ணான், சரி சாப்பிட முடியாம பார்த்துக்கணும். அவங்க அப்பா என்ன பண்ணாரு, அந்த வடை திரும்பி பார்த்து வடை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாரு. அந்த வடையை அது எல்லா வடையும் தீர்த்து இருந்தது. ஆனால் அவன் என்ன பண்ணாங்க, அப்பா வடையை சாப்பிட்டாரு. அப்பா சாப்பிட்ட உடனே அந்த பையன் என்ன பண்ணான், ஐயோ அப்பாவே சாப்பிடாரு, நாமளும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் இரவில் தினத்தோறும் அவங்க வீட்டில் ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? ஜபம் சொல்ற பழக்கம். ஜபம் சொல்ற பழக்கம். அந்த பையனுக்கு ஜபம் சொல்றதுக்கு மனசு வருது. ஏனென்றால் அந்த ஜபமால என்ன, அப்பாவுக்காக ஒரு 10 மணி, அம்மாவுக்காக ஒரு 10 மணி, அப்புறம் அந்த ஊரில் சமயம் ஏதாவது ஒரு ஏதோ சொல்லுவாங்க. அன்னைக்கு அம்மாவுக்காக ஜபம் சொல்ற மனசே வரல, வடை போச்சு. இந்த மாதிரி அவன் என்ன பண்ணான், தீச்சு வடையை தீச்சு விட்டாங்க அம்மான்னு சொல்லிட்டு இது பண்ண ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் வேற வழி இல்லாமல் அந்த ரெகுலராக சொல்ல வேண்டிய ஜபத்தை அவங்க சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அந்த பையன் வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி முத்தம் கொடுக்கணும். முத்தம் கொடுத்து தான் தூங்க போகணும். வேற என்ன செய்வீங்களா? ஃபோனு தான் தூங்க போகணும். அப்படின்னா ஃபோனு தான் தூங்க போகணும் பாதி பேர். அப்பொழுது முத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் வந்து கேட்டான் மனசுல, அப்பா உங்களுக்கு வடை தீச்சு போச்சு, உங்களுக்கு பற்றி அதை பற்றி எந்த கவனமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட பொழுது அவர் சொன்னார், தீச்சு போன வடையால மனங்கள் ஒருபோதும் ஆய்ந்து போவாது, காயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு படுத்தார். தீச்சு போன வடையை சாப்பிட்றதுல மனசுனால காயங்கள் ஏற்படாது, மன கசப்பு ஏற்படாது, சண்டை வராது அப்படின்னு சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் திருக்குறள் விழாவை சிறப்பிக்கின்றோம். இயேசு, அன்னை மரியாள், யோசேப்பின் திருக்குடும்பம், இந்த 3 பேர் இணைந்து இந்த திருக்குடும்பத்தை அலங்கரிக்கின்றார்கள். ஏன் இவங்களுக்கு திருக்குடும்பம் அப்படின்னு பேர் வச்சாங்க? நம்ம நினைத்து பார்க்கின்ற போது நம்ம ஏதோ சும்மா எல்லாம் இயேசு தூயாவே பெருமாச்சிட்டாரு அதனால திருக்குடும்பம் சொல்றாங்க அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக இதற்கு காரணங்கள் இருக்கின்றன. முதல் காரணம், அவர்கள் இறைவன் இருப்பில் இருந்தார்கள். கடவுளுடைய பிரசனத்தை அவங்க வாழ்ந்தார்கள். பிறப்பிலிருந்து இறக்கும் வரை யாருடைய பிரசனம் இருந்தாங்க? கடவுளுடைய பிரசனம் தான். எங்கெங்கே இருந்தாங்க. ஆனால் கடவுள் பார்வைக்கு தெரிபவர்களாக, கடவுளின் கண்ணிற்கு தெரிபவர்களாக இருந்தாங்க. நாம இருந்தோம் நாட்டு சொல்லியில் ஃபோன் பண்ண ஒரு லோன் தெரியுமா, சப்ஸ்கிரைபர் நான் சொல்லுவேன். அப்படி வரும். பாதி பேர் கடவுளாலே ரீச் ஆக முடியாத நிலையில இருக்கணும்.
கடவுளே பிரிச்சா முடியாது. அந்த மாதிரி ஒருத்தர் அவருடைய தவறுகளா, அவருடைய பாவங்களா, அவருடைய பலவீனங்களா கடவுளை காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஒரு ஏரியாவில் இருக்காங்க. அவங்களுக்கே குற்றம் அதிகமாக இருக்கு. கடவுளை நோக்கினா கடவுளை நம்ம ஏற்றுக்க மாட்டாரு. ஏன்னா ஒவ்வொரு பாவம் செஞ்சுக்கணும். ஆனால் கடவுளை அப்படி சொல்ல கிடையாது. கடவுளால் சரி செய்ய முடியாத அளவுக்கு பெரிய பாவம் ஞானம் உலகத்தில் இல்லை. கடவுளால் மன்னிக்க முடியாத அளவுக்கு இந்த உலகத்தில் பெரிய பாவியம் இல்லை. அதை மனசில் வச்சுக்கணும். ஏனென்றால் உங்கள் பாவங்கள் பெருசா, கடவுளுடைய இரக்கம் பெருசா அப்படின்னு நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா எது பெருசு? கடவுளின் இரக்கம் தான் பெருசு. ஆனால் நாம நினைச்சு முதலாவது அவர்கள் கடவுளின் பிரசனத்தில் வாழ்ந்தார்கள். இரண்டாவது அவர்கள் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றினார்கள். மூன்றாவதாக அவர்கள் ஒருவர் மற்றவரை மதித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், அன்பு செய்தார்கள், மன்னித்தார்கள். நற்செய்தி விழுமியங்களை அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆக்கி வாழ்ந்தார்கள். கடவுளுக்குரியதை கடவுளுக்கு, மனிதர்களுக்குரியதை மனிதர்களுக்கும் அவர்கள் கொடுக்க அவர்கள் தயங்கவில்லை. இதனால்தான் திருக்குறளும் அவங்க பேர். இன்றைக்கு நம்ம வாழ்வில் திருக்குறள் இருந்து தெரியுமா? நான் திருக்குறள் நானா அப்படி இல்லை. ஆனால் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு திருக்குறள். ஏனென்றால் நீங்கள் திருக்குறள் பெற்றிருக்கிறீர்கள். அருட்சாதன வழியாக நீங்கள் இறைவனை பிள்ளைகளாக மாறிவிடும். நீங்கள் அந்த இடத்துல தான் வரலாம். ஆனால் திருக்குறள் பெற்ற எல்லாருமே யாரு? திருக்குடும்பத்தின் ஒரு உறுப்பினர். திருக்குறள் பெற்ற எல்லாமே இயேசு குடும்பத்தின் ஒரு உறுப்பினர் தான். உறுப்பினராக உறுப்பினர் ஆனாலும் ஆனால் ஆல்ரெடி த மெம்பர் ஆஃப் த சர்ச். யாரெல்லாம் கத்தோலிக்க திருச்சபையின் உறுப்பினராக இருக்கிறார்களோ அவர் எல்லோருமே கடவுளின் குடும்பத்தின் ஒரு உறுப்பினர். அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அதற்கடுத்தாக அந்த இறைவன் விருப்பத்தை நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே நாம் கடவுளுக்கு அருகில் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுக்கு பக்கத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய பார்வைக்கு அருகில் இருக்க வேண்டும். இப்போ பாருங்க, ஏரோப்ளேன் பார்ப்போம். ஏரோப்ளேன் கிட்ட போய் பார்த்துட்டே இருக்கும். இங்கிருந்து நம்ம எப்படி சொல்றது, இந்த கோயில் விட பெருசாக நீட்டாக இருக்கும். அந்த காம்பவுண்ட் வளர்க்கும். அந்த காம்பவுண்ட் வளர்க்கணும். அகலம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இவ்வளோ வளரும். இந்த ஒரு பக்கம் அதை எடுக்கும் பொழுது அவங்க பயமாக இன்னொரு இவ்வளோ பெருசு அப்படின்னு நினைக்கணும். ஆனால் நாம இடத்தை பார்த்தா அப்படி தெரியும். ஏறதுக்கு முன்னாடி உள்ள போய் பழச்சிருந்தாலும் தெரியும். கொஞ்சம் இடம் தான் இருக்கும். நீதியெல்லாம் தெரியாது. அதனுடைய அந்த ரெக்கைகளாக இல்லையா, அது ரொம்ப நீளமாக இருக்கும். ஆஃபீஸ் வந்து ஃப்ளைட் போனால் எவ்வளோ பெருசு இருக்கும்? மேலே ஃப்ளைட் பார்க்கணும் இல்லையா, எவ்வளோ பெருசு நமக்கு, எவ்வளோ பெருசு, எவ்வளோ சின்னது, எவ்வளோ சின்னதா, எவ்வளோ சின்னதாக தெரியும். இப்படியே சொல்லிடலாம். உங்கள் கண்ணு சின்னதாக இருக்கிறதால அது ரொம்ப ஃப்ளைட் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமாமா? சொல்ல முடியுமா? சரி, உங்கள் கண்ணுக்கே தெரியல இந்த தடவை அவ்வளோதான் ஃப்ளைட் காணாமல் போயிடுச்சு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உங்கள் கண்ணுக்கு தெரியல, அவ்வளோதான். சரிங்களா? அதுபோல கடவுள் அப்படின்னா கடவுள் இருக்கின்றார். அந்த வாசகம் வாசிக்கிறோம். கடவுள் நாம் அஞ்சு நடக்க வேண்டும். கடவுளை இறையச்சம் ஞானத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இறையச்சம் தான் ஞானத்தின் தொடக்கம். பழைய மொழிபெயர்ப்புல தெய்வமயம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸ்பெஷல் ஃபியர் அப்படின்னு சொன்னாங்க. கடவுள் நம்மை படைத்தார், கடவுளால் தான் நம்ம இருக்கணும், கடவுள் நம்ம இல்லை அப்படின்ற நம்பிக்கைக்கு இறையச்சம். கடவுள் பயன்படுறது வெற்றியை பயன்படும். கடவுளுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம். கடவுளுக்குரிய மதிப்பை, வணக்கத்தை, கடவுள் எதிர்பார்ப்பதை நாம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கருத்தாக இருக்கின்றது. அதற்கடுத்தாக நாம் அந்த மனச்சான்றிற்கு செவி கொடுக்க பழகிக்கொள்ள. கடவுள் கொடுத்த கடவுளின் குரல், மனச்சான்று இன்னொரு பேரு கடவுளின் குரல், இன்னர் வாய்ஸ் சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது மனசுல கோயில் உட்காந்துருக்கோம், ஏதாவது தவறு செய்யலன்னு என்ன வரலாம்? நான் சொல்ல மாட்டேங்க, நீங்க வேணாம், பிரச்சனை வரலாம். அவங்க உடனடியாக மனசாக நான் என்ன பண்ணுவோம், வான் பண்ணுவோம், தப்பு வேணாம், இந்த வேணாம் வச்சுக்காது அப்படின்னு முன்ன உங்களுக்கு பேர சொல்லிடுவோம். இம்மிடியேட்டாக ஒரு வாய்ஸ் வந்துடும், மறுப்பு வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை காம்ப்ரமைஸ் பண்ண முயற்சிப்பீங்க. இல்லை அது பண்ணலாம் அப்படின்னு அவரை வந்து பிரச்சனைனா அதை தாண்டி இன்னும் யோசிப்பீங்க, பண்ணலாம், அதை மாட்டிக்கலாம், பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கும் மனசாக சொல்லுவாங்க. யாருன்னா சொல்லுவாங்க, அவங்க சொல்றது இப்போ நிறைய ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. அவங்க எல்லாம் சொன்னாலும் மனசாக என்ன சொன்னாலும் நான் செஞ்சே தீருவேன் அப்படி நீங்க முடிவு பண்ணி செஞ்சீங்கன்னா பண்ண முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அல்லது நீங்கள் உங்களை நினைக்கின்ற பொழுது அதை யார்கிட்ட சொல்றீங்க, அம்மாவுக்கு சொல்றீங்க, அப்பாவுக்கு சொல்றீங்க, நினைச்சுங்க அதெல்லாம் பண்ணதான் சொல்றாங்க, தப்பு வேணாம். அந்த மனச்சான்றிற்கு அவர்களும் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அதான் தப்பு, வேணாம், எதாவது பேசக்கூடாது, அதான் தப்பு, பொய் சொல்லக்கூடாது, அதான் தப்பு. ஆனால் நான் என்ன பண்ணுறோம், அந்த மனச்சான்றிற்கு வழிநடத்துறேன். என் பையன் அப்பாவை எல்லாரும் பேசுறாங்க, அதை சந்தோஷப்படுவாங்க. அப்பா வாழப்படாத பேசினா அது ஒரு சந்தோஷம். பையன் எப்படி பேசுறாங்க, சூப்பராக பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, வாழப்படாத பேசுறாங்க. அந்த மனச்சான்றிற்கு பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து பயிற்சி கொடுத்து அந்த குழந்தை இடத்தில் எது சரி, எது தவறு, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது நல்லது, எது கெட்டது என்பதை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் சொல்ல மறக்கின்ற போது குழந்தைக்கு எது தவறானதோ, எது தீமையானதோ, எது பாவமானதோ அது நல்லது என்று அவங்க நினைச்சுக்குவாங்க, எடுத்துக்குவாங்க. அதுதான் மிஸ்டேக் தான். தவறான ஒன்றை சரியானது என்று அவங்க செய்யறது மிஸ்டேக், தவறாக எடுத்துக்கொள்வது. திருடுறது தப்பு இல்லை அப்படி சொல்ற குழந்தைக்கு தெரியல. அப்ப திருடுவதை வழக்கமான ஒரு செஞ்சிடணும். எடவாறு பேசுறது தப்பு இல்லை. ஏன் தப்பு இல்லை? அவங்க எடவாறு பேசுறது யாருமே தப்புன்னு சொல்லல, திருடும் போது யாரும் தப்புன்னு சொல்லல. காசு எடுத்துறாங்க பசங்க, ஏழு காசுன்னு கேட்கணும், அதெல்லாம் கிடையாது. வாங்கினதையா சரி வாங்கி போடுறது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் நிச்சயமாக நம்மால் நல்லது எது கெட்டது எது என்பதை பகுத்தறிந்து நம்மால் செயல்பட முடியாது. அதற்கடுத்தாக கடவுளால் யார் வழிநடத்தப்படுகின்றார்களோ அவர்களை மட்டும்தான் கடவுள் பாதுகாப்பார். நீங்கள் கடவுளால் வழிநடத்தப்பட வேண்டும், அதான் கடவுள்களை பாதுகாப்பார் என்பதை மனதிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். நமது கத்தோலிக்க மறைக்கல்வியானது திருச்சபை குடும்பத்தை ஒரு குட்டி திருச்சபை என்று சொல்லுகிறது. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி திருச்சபை. நம்ம நினைப்போம் திருச்சபைனா ஓடுகிறது. திருச்சபை என்பது இறைமக்களின் கூட்டம். நீங்க தான் திருச்சபை. அப்ப கொஞ்சம் ஒரு 50 பேர் 100 பேர் நினைச்சுங்க, குடும்பத்தில் 5 பேர் 10 பேர் இருப்பீங்க, அதான் திருச்சபை. அது குட்டி திருச்சபை அப்படின்னு பெயர். குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. இந்த திருச்சபையில் உள்ளவருமே இறைவனின் உறுப்பினர்கள். திருமுழுக்கு பெற்றால் இறைவனின் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள்.
அதற்கெல்லாம் அவர்களுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நச்சு தெரிவிக்க வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கின்றது. எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது. இந்த திருக்குடும்பத்தில் இருக்கின்ற நபர்களை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அன்புக்குள்ளே முதலாவதாக திருக்குடும்பத்தில் யோசேப்பு ஒரு அமைதியான பாதுகாவலராக இருந்தார் என்பதை நாம் வாசிக்க கேட்கிறோம். யோசேப்பை பற்றி பைபிளில் ஒன்றுமே இல்லை. யோசேப்பு எங்கேயாவது மாதாவிடையாக பேசினாரா? நீ இதை செய், அதை செய்யாத, இப்படி அப்படின்னு சொன்னார். ஏதாச்சும் சொன்னதா தகவல் இல்லை. அதாவது இயேசு தான் ஏதாச்சும் சொன்னாரா? இல்லை. ஏனென்றால் அவர் அமைதியான முறையில் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து வந்தார். இன்றைக்கு வார்த்தைகள் தேவையில்லை, முன்மாதிரியே போதும். முன்மாதிரியாக வாழ்ந்தாலே நிச்சயமாக அது பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பாடமாக அமைகின்றது. அதை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆனால் அவர் குடும்பத்தை பேணி காப்பதில், தனது மனைவி மரியாதை, தனது குழந்தையை பேணி காப்பதில் அவர் கண்ணும் கருத்துமாக அவர் இருந்தார். என்ன சொல்லுவாங்க, திருக்குடும்பம் என்பது அவங்க பிரச்சனையே இல்லாம வாழ்ந்தான்னு சொல்ல முடியாது. பிரச்சனை இல்லாம அவங்க வாழ்ந்தான்னு சொல்ல முடியாது. ஆனால் பிரச்சனைகளை இறைவன் துணையோடு சந்தித்தார்கள். அவங்கதான் திருக்குடும்பமாக மாறினாங்க. யோசிப்பு திருக்குடும்பத்தில் பிரச்சனை நான் சொல்ல முடியுமா? பிரச்சனை சொல்ல முடியுமா? இருந்தது. நீங்க பாருங்க, அன்னை மரியா திருமணம் ஆகும்போதே கருவுற்று இருக்கின்றார். யோசிப்புக்கு தெரிய வருது. ரெண்டு பேர் வீட்டுக்கு எவ்வளவு அவமானமா இருந்தது, எவ்வளவு மனவலி வந்திருக்கு. அதை எப்படி வெளியே சொல்றது கஷ்டமே இருந்தது. இந்த கஷ்டத்தை வெளியே சொல்லக்கூடாது. யோசிப்பு தான் பண்ணாரு, மரியாதை மறைவாக விலக்கிட அவர் திட்டமிட்டார். அப்போ அன்னை மரியாதை மனதில் எப்படி இருக்கும்? இது நம்ம எப்படி போய் சொல்றது? என்ன நீங்க விலக்கிட்டுருங்க, நான் வந்து கருப்பு சொல்கின்றேன், இந்த செய்தி நீங்க ஏற்றுக்க மாட்டீங்களோ அப்படின்ற மனப்போட இருந்துருக்காரு. இப்பயாவது செல்போன் தான் முடியலாம், பேசிக்கலாம், கஷ்டம் பண்ணிக்கலாம். அப்புறம் மாதா செல்போன் ஆரம்பிச்சு பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. அது மட்டுமல்ல, அவர்கள் அன்னை மரியா தூயாவியாக கருவுற்றிருக்கின்றார். அவரது வயிற்றில் மகன் பிறப்பார், மீட்பர் அவர்தான் எதிர்பார்த்த மெசியா என்று சொன்ன பிறகு யோசேப்பு ஏற்றுக்கொள்கின்றார். யோசேப்பு ஏற்றுக்கொள்கின்றார். அதற்கு என்ன நடந்தது? குழந்தையை எடுத்துட்டு போனான். குழந்தையை எடுத்துட்டு போனான், பெத்லகேமுக்கு தூக்கிட்டு போனான். கணக்கீடு செய்ய இருக்கின்றார்கள். எனவே அந்த கணக்கீடு செய்வதை சரி செய்வதற்காக அவர்கள் குழந்தையை பெத்லகேமுக்கு கொண்டு செல்ல அவர்கள் முடிவு செய்கின்றார்கள். தூக்கி போறார்கள். கருவுற்ற நிலையில் தனது மனைவி அவர் பெத்லகேமுக்கு கொண்டு போறார். அங்கு போயிட்டு சத்திரத்தில் இடம் கேட்கிறார். சத்திரத்துல இடம் இல்லை, அவசரம், அர்ஜென்ட். ஆம்புலன்ஸ் இருந்தாங்க, ஆம்புலன்ஸ் 108 பண்ணிருக்கோம் இல்லையா? அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை. உடனடியாக அவர்கள் ஒதுக்குப்புறத்தில், ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு மாட்டு கொட்டகை இருக்கின்றது. அங்க போயிட்டு பிரசவம் நடக்கும். அன்னை மரியாதை என்ன சொல்லுவாங்க? என்னடா இது, கடவுளுடைய மகன் சொல்றாங்க, நீங்கள் அருள்மிக பெற்றவர், நீங்க வாழ்க, கடவுள் உங்களோட இருக்காரு, வயிற்றில் ஒரு மகன் பிறந்தார், அவர் தான் மெசியா மீட்பர் சொன்னாங்க. கஷ்டப்பட குழந்தை பார்க்கறதுனா இல்லை, ஒரு இடம் கூட இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, குழந்தையாக பிறந்த உடனே ஏரோது, நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? ஞானிகள் ஏரோதுக்கு கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? யூதரின் அரசர் பிறந்திருக்கின்றார், அதை எங்க வந்து அப்படின்னு சொல்றான்னு சொல்லிட்டு ஏரோதுக்கிட்டே கேட்கிறாங்க. ஏரோது ஒரு மோசமான பேர். நானே முத்துக்கள் மேல் ராஜாவாக
சென்று கொண்டாங்க. இவங்க எங்கேயும் போய் வந்தாங்க, எங்கேயும் போயிட்டா அப்படிங்கிறாங்க, குழந்தைய பார்த்து போயிருக்கிறான்னு சொல்லிட்டு தன் இருதய பகுதியில் இருந்த எல்லா 3 வயதுக்கு உட்பட்ட எல்லா பொருளுக்கும் மட்டும் தான் ஆணையம். அப்படின்னா பண்ணாங்க, யோசேப்பு மீண்டும் வானத்தில் கனவில் தோன்றி குழந்தை கூப்பிட்டு எங்க ஓடு, எகிப்துக்கு தப்பி ஓடு அப்படின்னு சொல்றாங்க. திரும்பி என்ன பண்றாரு யோசேப்பு, வீட்டு ஓட 2வது வயது குழந்தை. நம்ம என்ன சொல்லுவோம், இந்த குழந்தை எப்போ வந்துச்சோ அப்போதே நம்ம என்னாச்சு, என்ன சொல்லுவீங்க, சொல்லுங்க சத்தமா சொல்லுவீங்களா இல்லையா? 2 பேரும் நினைச்சாங்களா? அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஏசா முதல்ல அன்லைக்கு பர்சன். எப்ப இந்த குழந்தை வயிற்றுல வந்துச்சோ அப்பதான் இது சனி முடிச்சு அப்படின்னு ஒரு சில நேரத்தில் அப்பா சொல்லுவாங்க, ஒரு சில நேரத்தில் அம்மா சொல்லுவாங்க. குழந்தை பிறந்த பிறகு சொல்லுவாங்க, குழந்தை வளர்ந்த பிறகு சொல்லுவாங்க. நீங்க எப்போ என்னாச்சு என்னாச்சு, எனக்கு சனி முடிச்சிருச்சு. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஜோசிக்காரங்க சொல்லுவார், ஏன்னா அவர் தான் நிறைய படிச்சுக்கிறாருல, கடவுளுக்கு மேல இருக்கு, யாருக்கு மேல, கடவுளுக்கு மேல. அவர் சொல்லுவார், போய் அவங்க போய் கேட்டு சூனிய வகையில் பார்க்கறது, அவங்க கொடுக்குற ஐடியாலாம் கேளுங்க. இந்த அப்படின்னா உண்மை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நார்த் இந்தியாவில் நடக்குது. இந்த குழந்தை என்ன பண்ணிருந்தீங்க, பலி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய புதுதாக வெட்டி அவங்க எழுதி வைக்கிறாங்க. குழந்தை வளர்ந்தா குடும்பத்தை அழிச்சிடும் அப்படின்னா பண்ணுவாங்க. பெற்றவர்களே தாய் தந்தையெல்லாம் சேர்ந்து மாதிரி என்ன பண்றாங்க, வெட்டி நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். இதெல்லாம் நடக்குது. எத்தனை பேரு இந்த பாவம் செய்யணும். குழந்தையை நம்ம கருவில் என்ன பண்றோம், சொல்றாங்க, அவாய்ட் பண்றாங்க. திருச்சபையில ப்ரீகன்ஷன் என்கொயரி ஃபார்ம் இருக்கும், திருமணத்திற்கு முன் ஆய்வு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. பாதி என்ன பண்ணுவாங்க, அந்த பேப்பர் 40 மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க, உத்தேசத்தை கொடுத்துருவாங்க. அவர் ரூபா கொடுத்தா அவர் ஃபில் பண்ணிடுவார், அவரே ஃபில் பண்ணுவார். நீங்க வந்து கவலைப்படாது, நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை பொண்ணு சார்பா இவரே எழுதுவார். அதில் என்ன இருக்கும், குடும்ப கட்டுப்பாடு செய்வார், கருத்தடை செய்வார். இது நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா? யார் ஃபில் பண்ணுவாங்க, உத்தேசம் ஃபில் பண்ணி ஆமாம் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு போடுவாங்க. 2 வாரம் தான் பண்ணிடுவாங்க. வீட்டுக்கார சொல்ற எல்லாம் சொல்லுவாங்க, ஆபரேஷன் பண்ணிக்கிறேன்னா ஆபரேஷன் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். கடவுள் படைப்பை படைக்கிற போது ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அது பிறகு கடவுள் படைச்ச 2 பேர் தான். யாரால படைச்சாங்க, ஆதாம் ஏவாள் தான். அதுக்கப்புறம் அந்த வேலை யார்கிட்ட இருந்தாங்க, மனிதர்கிட்ட இருந்தாங்க. எனவே நாம் படைப்பின் இறைவனின் மீட்சியாக இருக்கின்றோம், படைத்தவரின் மீட்சியாக நாம் இருக்கின்றோம். உலகை உருவாக்க கல்வி பெருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அது மிகப்பெரிய ஒரு செயல். ஒரு கருவுற்று ஒரு குழந்தை வளர்க்கிறது மிகப்பெரிய, அதனால்தான் உலகமே இருந்துச்சு. ஆனால் நம்ம என்ன செய்யணும், குழந்தை வேணாம். நிறைய பேர் குழந்தை வேணாம், ஒரு சில குழந்தை வேணாம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவாங்க. எனவே நாம் இந்த யோசேப்பிலிருந்து கற்றுக்கொள்ள நிறைய வழிகள் இருந்தது. யோசேப்பு அவர் எல்லாம் நான் சொன்ன எல்லாம் பண்ணிக்கலாம் இல்லையா, எல்லாம் ஆனால் அவர் எதுவுமே செய்யல. அவர் அன்னை மரியை பாதுகாத்தார். 2வதாக பல தியாகங்களை மேற்கொண்டார். several choices. அவர் நிறைய சாய்ஸ் இருந்தது. ஏன் அன்னை மரியை விட்டா வேற பொண்ணு இல்லையா, நினைச்சு பாருங்க, வேற பொண்ணு இல்லையா? நீ போய் கடவுளால் தூயாக மாதிரி நீ ஒரு சாமி, நீ ஒரு தெய்வம், நீ போய் மேலே பாரு, நான் போய் உணவு பண்ண வேண்டியன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. தாராளமாக தெரியும். அல்லது அன்னை மரியா இதெல்லாம் வேலைக்காவது, நான் என் தூயாவை கருவுறதுக்கு முடியல, நான் என்ன பண்ண போறேன், கல்யாணம் பண்ணி தான் கருவுற போறேன் அப்படின்னு சொல்லிடணும். ஆனால் நான் அன்னை மரியா என்ன சொன்னாங்க,
ஆண்டவரின் அடிமை. நம்மளால சொல்ல முடியுமா? நான் முடிக்கு அடிமை, நான் செல்போனுக்கு அடிமை, நான் சீரியலுக்கு அடிமை. இந்த லிஸ்ட்ல ஒரு வேற ஒருவராது நான் ஆண்டவரின் அடிமை, ஆண்டவர் சொல்றது மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? முடியாது. தலைமைத்துவம் மிகச்சிறந்த ஒரு தலைவராக யோசேப்பு இருக்கின்றார். ஒரு தலைவர், குடும்ப தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு யோசேப்பை தவிர கிறிஸ்துவுக்கு வேற ஒரு மாடலே கிடையாது, வேற ஒரு முன்மாதிரியே தேவையில்லை. தன் மனைவியை, தனது பிள்ளையை எப்படி காப்பாற்ற வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதில் அவர் மிக மிக கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கணவர் மீது, கணவரை பார்த்தா ஒரு பாதுகாப்பு உணர்வு தானாக கிடைக்கும். சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பாதுகாப்பு உணர்வு. என் கணவர் வந்து எல்லாத்தையும் பாதுகாப்பு, எதுக்குமே கவலை இல்லை, என் கணவர் இல்லை அப்படின்னு தைரியம், மன உறுதி, நம்பிக்கை தானா பிறக்கும். நிறைய மனைவிகளுக்கு மனசுல ஐயோ எப்போ பிடிக்கும், எப்போ வருவோம், எப்போ அடிப்போம், எப்போ மைண்டு மாறும் அப்படின்றது அழகா இருக்கும். எப்போ ஏடாவா பேசுவோம், எப்போ ஏடாவா நடப்பான் அப்படின்றது என்னது? ஒரு அச்சம், பாதுகாப்பற்ற உணர்வு. அதை பார்க்குற குழந்தைகளுக்கு அதை விட பாதுகாப்பற்ற உணர்வு வரும். அப்போ அவங்க தான் வரும், நம்ம அப்பா அம்மா விட என்ன தனியாக போகிறது நல்லது, எனக்கு வீடே பிடிக்கல. முதல்ல கூட கொஞ்சம் வீக்கான பசங்க பேசணும்னு சொல்கிறாங்க, என் வீட்டில் இருக்கவே பிடிக்கல, எக்ஸ்ட்ரா டைம் 8 மணி நேரம் ஒரு ஸ்டடி வைங்கிறாங்க. ஒரு சில பிள்ளைங்க 9 மணி நேரம் ஸ்டடி வைங்க. ஏன்? வீட்டுக்கு போனால் படிக்கவே முடியாது. அப்பா அம்மாவுக்கு சார்ந்தாங்க. ஒரு பையன் ஒன்றாவே சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு 2 மணி நேரம் டேய் இவன் நீங்கள் சொல்லுவாரா, நம்ம படிக்க முடியலன்னு படிச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குழந்தைகள் மனதில் இந்த எண்ணம் எப்படி வந்திருக்கும்? எவ்வளோ நாள் அதை அவங்க வெளியில் சொல்லாமல் சொல்லிருப்பாங்க. எனவே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்ட தலைவர் பல சேவைகளை, பல தியாகங்களை செய்ய வேண்டும். உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். மனைவிக்கும் அல்லது கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். அவர் உண்மையான தலைவர். அதற்கடுத்தாக சேவை செய்வதில் அதிகாரத்தோடு இருக்க வேண்டும். மனைவி படி போய் சேவை செய்யணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சார் இருக்காரு. அவர் தான் பாத்திரமே கழுவுறது. ஸ்கூலுக்கு போக வேண்டிய பாத்திரம் கழுவுறது. நைட்டு பார்த்து நான் தான் போனேன், ஒரு நிமிஷம் பார்த்துட்டாங்க. இல்லைங்க சார் நீங்கள் எங்கேயே பிஸியாக இருந்தாங்க, வரலாம் மேடம், வரக்கூடாது வந்தீங்கன்னாரு. நான் சார் நீங்கள் சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா பாத்திரம் கழுவுறது. நான் வர ஸ்கேன் கஷ்டமாயிடுச்சு. என்ன சார் கேட்டது? பரவாயில்ல, ஒரு வேலை செய்யணும். அவர் சம்பளம் 1,16,000. இவ்வளோ சம்பளம் 1,16,000 தான் கைது போடுறோம். அது முடிச்சுட்டு காய்கறி கட் பண்ணுறாரு. சின்ன சின்ன வேலை பரவாயில்ல, அவங்க சீக்கிரமாக வேலை செய்ய, சீக்கிரமாக சாப்பாடு கொஞ்சம் எப்படி கொடுப்பாங்க, அவங்களுக்கு நான் நிறைய ஐடியா இருக்குது. அங்கே நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் வெளியில் ஸ்கூலில் ரொம்ப நீட்டாக செய்வோம். 8:30 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு வந்துடுவோம். எனவே சேவை செய்வதில் நாம் முந்தி கொள்ள வேண்டும். கட்டுப்படுத்துவது நிறைய பேர் முந்தினாங்க. கட்டுப்படுத்துவது தான் முந்தினாங்க. அதற்கடுத்தாக நண்பர்களே, அன்பு செயல், அன்பு என்பதை செயலில் காட்ட வேண்டும், வாக்கில் காட்டக்கூடாது. அதனால சொன்ன வாயால வட சொல்ற வாக்கியா இருக்கக்கூடாது. அன்பு நாம் அன்பு செய்யறேன், அன்பு செய்ய சொல்றது கிடையாது. அன்பு செய்து காமி. அந்த அன்பு எப்படி செய்து காமிக்கிறது? அவர்களை கவனித்துக் கொண்டு அட்லீஸ்ட் நம்ம உடம்பு சொன்னான்னு கேட்கணும். அவர்கள் முகத்தை பார்க்கணும். ஏன் ஒரு மாதிரி சில மனைவிலாம் ரொம்ப சோகமாக இருப்பாங்க. அமைதியாக இருக்கவங்களாம் மகிழ்ச்சியாக இருக்கிற ஐஸ் நினைச்சு விடுவாங்க. குறிப்பாக பெண்கள், அமைதியான பெண்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிற நினைக்கவே கூடாது. அவர்கள் மனதில் பல துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாமே குடிக்கொண்டு இருக்கின்றது. அவர்கள் கட்டுப்பாட்டோடு இருக்கின்றார்கள். எதற்காக? இதெல்லாம் வெளியே சொன்னால்
வீட்டுக்கார மானம் போயிடும், வீட்டு மானம் போயிடும், வெளியே சொன்னால் நம்மளால முடியாது, எல்லாமே கடவுள். அதனால பெண்கள் அதிகமாக ஆலயத்துக்கு வருகிறார்கள். பாருங்க, யார் அதிகமாக இருந்தாங்க? நீங்களே பாருங்க, நம்ம போய் தான் சொல்லணும். ஏன்? அவங்க கடவுளிடம் வந்து தங்களது மனபாரத்தை வைக்க கற்றுக்கொண்டாங்க. எல்லாருக்கும் மட்டும் எல்லா சர்ச்சையும் அவங்க தான் இருப்பாங்க. ஏன்? அவர்கள் அதிகமாக பகிரக்கூடியவர்கள். சீக்கிரமாக அது கஷ்டத்தை ஆகிறவங்களும் அவங்க தான், கஷ்டத்தை காண்கிறவங்களும் அவங்க தான். ஏனென்றால் கடவுள் மீது நமது பாரத்தை வைக்கணும். பேதுரு சொல்வார், ஆண்டவர் மீது நமது பாரத்தை வைத்துவிட்டு அவர் மேல் கவலை கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு நம்ம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கடுத்த அன்னை மரியம் திருக்குடும்பத்தின் உறுப்பினராக ஒரு எடுத்துக்காட்டாக அன்னையாக இருந்தார் என்பதை பற்றி நாம் நிறைய சொல்ல முடியும். அவர் இந்த தூயாவையால் கருவுற்றிருக்கின்றார் என்பதை ஏற்றுக்கொண்டதிலிருந்து அவரும் நிறைய பிரச்சனை இருந்தார். ஒரு பக்கம் நீங்கள் அருள்மிக பெற்றவர், நீங்கள் வாழ்க, எலிசபெத் வாழ்றாங்க, மனத்தோடு வாழ்றாங்க. ஆனால் அவருக்குள்ள இருந்த அந்த மன கசப்பை, அந்த அச்சத்தை பயத்தையாக போனாங்க. யாரும் சொல்லு, யோசேப் சொல்ல, யோசேப் அமைதியாக இருந்தாரு, தன் மனைவியை ஏற்றுக்கொண்டார். அவர் உதவி செய்ய ஆரம்பிச்சார். அப்ப லாஸ்ட் வரைக்கும் யோசேப்பு இந்த உண்மையை சொன்னாரா இல்லையா எனக்கு தெரியல. ஆனால் சப்போர்ட்டட் டு தி கோர் டில் தி எண்ட். இறுதி வரை அன்னை மரியாவுக்கு உதவியாக இருந்தார். அதான் அவரை ஏற்றுக்கொண்டார் என்பது ஒரு அடையாளம். அதற்கடுத்தாக எப்பொழுதுமே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். குறிப்பாக குழப்பமான நேரத்தில் நீங்க ஆண்டவரை நம்புறது எப்பொழுது நம்புறது வேற, குழப்பமான நேரத்தில் கடவுளுக்கு வருது. நிறைய பேர் குழப்பமான யோசிக்கிறது போயிடுவாங்க, அல்லது மொபைல் போயிடுவாங்க, அல்லது தரக்கடி போயிடுவாங்க. இது வந்து ஒரு எஸ்கேபிசம். வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, டீ ஆன் பண்றாங்க, என்ன ஒரு ஷோ பார்க்கணும், ஒரு சீட்டில் பாருங்க, அந்த நேரம் போனாங்க. பெண்கள் இது கிடைமா, ஆண்கள் இது கிடைமா. டிவி ஆஃப் பண்ணினா கஷ்டம் போயிட்டுமா, டிவி ஆஃப் பண்ண கஷ்டம், சீல் முடிஞ்சிச்சு கஷ்டம் போயிடுச்சா, போதை இறங்கிடுச்சு கஷ்டம் போயிடுச்சா, அப்படின்னு அது ஒரு வகையான தப்பி ஓடுன அந்த டெம்பரரி சொல்யூஷன். ஒரு 3 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு நைட் வச்சுங்க, மீண்டும் அதை நம்ம எடுத்து தோன்றும், அதை சீரியல் பார்க்க தோணிட்டே தான் இருக்கும். எனவே அதற்கடுத்தாக அன்னை மரியாவோடு நாம் இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது மரியாவை பரிந்துரை நமக்கு கிடைக்கின்றது. நம்ம ஜெபிக்கின்ற பொழுது யாருந்தாங்க, கடவுள் இருக்கின்றார், கடவுளின் துணை நமக்கு கிடைக்கின்றது. எனவே குடும்பங்களுக்கு ஒரு அழைப்பு, குறிப்பாக திருக்குடும்பம், பிரிந்து இருக்கின்ற குடும்பம், அதாவது சிதைந்திருக்கின்ற குடும்பம், இவர் நாம மனசில் வச்சுக்கணும். நம்ம குடும்பம் நிறைய பேர் பிரிந்திருப்பாங்க, சிதைந்து போயிருப்பாங்க. அவர்களால் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு தினந்தோறும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் 10 நிமிஷமாக ஜெபிக்கணும். 8 மணிக்கு சாப்பாடுனா 7:45 8 மணி வரை 1/4 மணி நேரம் பண்ணணும். ஜெபம் செய்ய கற்றுக்கொள்ளணும், இறை வார்த்தை வாசிக்க கற்றுக்கொள்ளணும். தனித்தனியாக வாசிக்கலாம் கிடையாது. நீங்கள் கூடி ஜெபிக்கின்ற பொழுது அந்த வீடு கோயிலாக மாறுகிறது என்று நம்ம முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்வார். ஏனென்றால் எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடியிருக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நாம் இருக்கின்றேன். ஆலயத்தில் மட்டும்தான் கடவுள் இருப்பார் அப்படின்னு கிடையாது. நீங்கள் நினைத்தால் வீட்டை கோயிலாக மாற்ற முடியும், கடவுளின் பிரசனம் வர வைக்க முடியும். நீங்கள் ஜெபிக்கிற போது அந்த ஜெப அதிர்வு, வைப்ரேஷன், வைப்ஸ் சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் வைப்ஸ். அந்த இடத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப்ஸ் கிடைக்கிறான்னு சொல்றாங்க. அது அந்த காஸ்மிக் டேஸோட இணைந்தது. எதிர்மறை சக்திகள் உள்ளே வருவதை தடுக்கின்றது.
அதான் ரொம்ப முக்கியம். எதிர்மறை சக்திகள் நீங்க ஜெபம் பண்றதால, பாட்டு பாடுறதால, சாமி ஒரு சில பண்ணுவாங்க, சாமி பாட்டு சாமி வருதுன்னு மாறாட்டி எப்போ மட்டும் எப்போ சாமி வீடு பண்ணீங்கன்னா மாறாட்டி நீங்கன்னா வேற போகணும். அதனால நம்ம அந்த எதிர்மறை சக்திகள், தீய சக்திகள் உள்ள வராமல் நீங்க பண்ற ஜெபம் தான் உங்க வீட்டை காப்பாற்றும். எனவே நாம் அதை மனதிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கடுத்தாக குடும்பமானது ஒரு அன்பின் கல்வி. ஃபேமிலி இஸ் எ ஸ்கூல் ஆஃப் லவ். அங்க என்ன பண்றாங்க? அப்பா அம்மா இப்படி செய்யாத, நம்ம அண்ணன் அதான் தப்பு, அடிக்கூடாது, அடிக்கூடாது, அம்மா அடிக்கூடாது சொல்லி கொடுத்தாங்க. மன்னிப்பது, பொறுமையோடு இருப்பது, சகித்துக் கொள்வது, இரக்கம் காட்டுவது, உதவி செய்வது, பகிர்வது எல்லாமே இருக்குது, குடும்பத்தில் தான் இருக்குது. அதனால குழந்தைக்கு முதல் பள்ளி குடும்பம், முதல் ஆசிரியர்கள் பெற்றோர்கள். அது நம்ம மனதிற்குள் வைத்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதற்கடுத்தாக குழந்தைக்கு மதிப்பீட்டு கல்வியை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நற்செய்தி மதிப்பீடுகள், நம்பிக்கையோடு இருப்பது, என்ன நடந்தாலும் கடவுளை மறக்காம நம்பிக்கையோடு இருக்கிற பழகணும். எதுனா கடவுள் பார்ப்பாரு, நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்றதை குழந்தைகளுக்கு கற்றுக்கொடு. ஏனென்றால் குழந்தைகளுக்கு எல்லாமே நம்பிக்கை மட்டும் கிடையாது. குழந்தைகளுக்கு எல்லாமே கிடைக்குது நம்பிக்கையை தவிர. எனவே இவ்வாறு நாம் இருந்தால் நிச்சயமாக குழந்தைகள் வளர்கின்ற பொழுது தங்கள் வாழ்வில் பிரச்சனைகள், சவால்கள், சங்கடங்கள், தோல்விகள் வருகின்ற பொழுது அதை எப்படி சந்திப்பது நமக்கு தெரியாது. தொட்டில் செடி கூட இருப்பாங்க. தொட்டில் செடி எவ்வளோ நல்லா நீட்டாக வருமா? வளராது. ஏனென்றால் அதனுடைய வளர்ச்சி, முன்னேற்றம், உயர்வு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் சாதாரண செடி நல்லா நீளமா வேர் போகும், ஆழமா இருக்கும். ஆனால் குழந்தைகள் வளரக்கூடாது, தொட்டில் செடிகள் வளரக்கூடாது. எது கேட்டாலும் வாங்கி தோல்வியை சந்திக்க பிராணிகள் வரணும். ஒரு சிலர் பண்ணணும், இது முடியாதுன்னு சொல்லிடணும். அவங்க கஷ்டப்பட்டு அழகு விலகிட்டோம். அப்போ என்ன நினைப்பாங்க? என்ன நம்மளால முடியாதுன்னு நமக்கே வரும். ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. என்ன வேணாலும் கேட்பாங்க, நான் சொல்லி வாங்க. போஸ்கோ சொல்லிட்டு மேடவாக்கில் நடந்தப்போ ஒரு பையன், ஒரே பையன் 10th படிச்ச பைக் வாங்கி கொடுக்க சொன்னாங்க. எனக்கு அந்த எஃபீசர் பைக் அது வந்து பார்த்தா எமதர்மன் போகிற வண்டிமே இருக்கும். அப்படியே வந்து ரொம்ப வச்சுட்டு அதை பார்த்தாலே அப்படிதான் இருக்கும். அதுவும் நம்ம ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அவன் பின்னாடி ஒரு வீடு பண்ணுவாங்க, எங்கே பிடிக்குமே தெரியாது. ஏதோ கட்டில் டாப் ரூட் ஓனர் மாதிரி இருந்தது. அவ்வளோதான் போய் வீட்டுக்கு போகிறது அப்படியே பயமாயிடுச்சு. டாக்ஸியாக வந்து அப்படியே வளர்ச்சி வளர்ச்சி எங்கடா போயின்னு தெரியல. ஐயோ எப்போ சாமி நான் போகிறப்ப கால் டாக்ஸி எடுக்கணும். 12th வரை இதே தான் நடந்து போயிடுவாங்க. இவங்க அப்பா அம்மா ஒரே பையன், நல்லா பணக்காரங்க, நல்லா சம்பாதிக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? இவன் இங்கிருந்து போனப்ப எல்லா பேரும் சொல்லுவாங்க, பையன் அம்மா வேறு வண்டி வரணும், அம்மா சொல்லுவாங்க, அவன் அம்மா சொல்லுவாங்க, அவங்க அப்பா எப்படி இது பண்ணுவாங்க, எப்போ பையன் வண்டி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 12th முடிச்சு இன்ஜினியரிங் போனான், கார் வேணும்னு சொன்னான். கார் எல்லாம் வாங்கிக்கணும், என்ன கேட்டால் வாங்கி கொடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பைக் வாங்கிக்கணும், அது இன்னொரு பைக். அந்த பைக்கில் வீலிங் பண்ணுறோம். வீலிங்காக பெஸ்ட்டு சொன்னாங்க, வாங்கி கேட்டால் வாங்கிக்கலாம். அவன் மறுபடியும் குடிக்கிறதுக்குள்ள இறந்துட்டான். ஏன் அந்த வேகம் நினைத்ததை செய்ய வேண்டும். செய்யலாம் அவன் பிளாக்மெயில் பண்ணுவாங்க, இதை வாங்கி செத்துருவாங்க, இதை நீங்கள் ஒன்றுனா செத்துருவாங்க, எல்லாத்தையும் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அவனை தோல்விகளை சந்திப்பதற்கு நீங்கள் பழக வச்சிருக்கணும். இதெல்லாம் முடியாது என்பதை அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். முடியாத ஏற்றுக்கொள்ள அவன் பழகிக்கணும். இன்றைக்கு நிறைய பேர் சட்டம் பண்ணுறாங்க. என்ன கேட்டாலும் பண்ணலாம். ஒரு செயல் இருக்கிறப்ப ஒரு பையன் வந்து என்ன பண்ணால் உடம்பு நல்லா போனாங்க இருக்கும், பல்காக இருக்கும். ப்ரைஸ் உடம்பு எல்லாம்
சப்ஜெக்ட் நீங்கள் கொடுக்க பார்க்க எல்லாம் ரெகுலராக டீச்சர்லாம் வந்து அதை கைட் பண்ணுவாங்க. அது லிஸ்ட்லாம் இருக்குது, ப்ரைஸ்லாம் ரெடியாக இருக்குது. இவங்க தனியாக வெளியே ப்ரைஸை வந்து இதை வாங்கி வந்து நீங்கள் சும்மா கொடுக்க பார்க்கல. ப்ரைஸ் நல்லா தான் இருக்கும், நீங்கள் சும்மா கொடுக்கணும், சும்மா கொடுக்க முடியும். நான் போய் மிஸ்ஸுக்கு சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ணேன், இந்த ஃபாதர் நான் சப்போர்ட் பண்ண அப்படின்னாங்க. அப்புறம் முடிஞ்சு சொன்னேன், தயவுசெய்து குழந்தை நாயிட்டா தோற்றுதான், விளையாட்டோட தோற்றுதான். விளையாட்டுனா வெற்றி இருக்கும், தோல்வி இருக்கும். அவங்க கூட சொல்லுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நீ கூட நான் பெரிய சாமி வச்சு சொல்லிட்டு பெரிய சாமி வச்சு அவங்க பிரைஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க ஆனால் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ப்ரைஸ் வந்து அவங்க உயிர் ப்ரைஸாக கேட்டால் கிடையாது. அவனுக்கு முடியுங்களா, அவன் நடக்கவே முடியாது. அவன் கூட பத்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரைன் முடியும். நீ தான் ஃபஸ்ட்டு கை கொடுப்பாங்க, நான் சொல்கிறேன் பார்க்கலாம். எனவே நாம் திருக்குடும்பத்தை போன்று இறைவன் விருப்பத்தை ஏற்று அதை செயல்படுத்துவதாகவும் நற்செய்தி விழுமைகளை கடைபிடித்து வாழ்வதாகவும் எந்த நேரத்திலும் இறைவனின் இருப்பில் இறைவன் பிரசனத்தை உருவாக்கும்